எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்மளுடைய சப்ளையர் ஆர் உங்களுக்கு கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்தி டெப்டர் கிரெடிட்டர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்போம், டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணும்போது நம்ம கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிருக்கிறோம். அந்த சேல்ஸை விட நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பணம் வாங்கியிருப்போம், அதிகமா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, அதாவது அட்வான்ஸா கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வான்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டோங்க. அது வந்து அட்வான்ஸ்ல நின்று இருக்குங்க. நம்மளுக்கு வந்து எப்ப தெரியும் அப்படின்னா லாஸ்ட்ல நம்ம ஆடிட்டிங் பண்ணும்போது நம்ம ஏதாவது அல்லது பார்ட்டி பேலன்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கேட்கறாங்கன்னா அப்பதான் நம்மளுக்கு தெரியுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சப்ளையர் இருக்காங்கன்னா பர்ச்சேஸ் பில் வாங்கியிருப்போம், பேமெண்ட் பண்ணிருப்போம். அந்த பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருப்போம்னா நம்மளுடைய பர்ச்சேஸை விட அதிகமா பண்ணிருப்பாங்க. அப்ப அதிகமா பண்ணிருக்கிறோம்னா ஒன்னு அட்வான்ஸ் கொடுத்துருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பில்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்போம்னா மிஸ் பண்ணிருப்பாங்க, என்ட்ரி பண்ணாம மிஸ் பண்ணிருப்பாங்க. அதை எப்படி யார் யார் வந்து எந்தெந்த பார்ட்டிஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸஸா நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கிறோம் அல்லது பணம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியா நம்ம டேலியில எப்படி செக் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டுங்க டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள போயிட்டு அக்கௌண்ட்ஸ் புக் ஆப்ஷனுக்குள்ள போய்க்குங்க. இதுல குரூப் சம்மரிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. ஸோ அப்போ சன்ட்ரி டெட்டார் கொடுத்துட்டு ஆல்ட் F2 கொடுத்து பீரியட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 3 பார்ட்டி தான் வச்சிருக்கிறேங்க. ஒருவேளை உங்ககிட்ட அதிகமா பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் சண்டே டெட்டாரோட பேலன்ஸ் எல்லாம் எதுல வரணும் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் தான் வரணுங்க. ஏன்னா நம்ம சேல் பண்றோம், அந்த சேல் பண்ற பில்லுக்கு எகேன்ஸ்டா அவங்க வந்து பணம் கொடுக்க போறாங்க. அவங்க பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்ல வருது அப்படின்னா நம்ம வந்து எக்ஸஸா பணத்தை வாங்கி வச்சிருக்கோம். சேல்ஸ் பண்ணதை விட அவங்க கிட்ட பணத்தை அதிகமா வாங்கி வச்சிருக்கிறோங்க. அப்ப நீங்க இந்த கிரெடிட் பேலன்ஸ் வரும்போதே கண்டுபிடிச்சிடலாம் ஏன் பணம் அதிகமா இருக்குது அப்படிங்கறத. நீங்க அந்த பர்டிகுலர் என்ட்ரிக்குள்ள போய் சாரி லெஜருக்குள்ள போயிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்டர் கொடுத்துட்டு ஆல்ட் F2 கொடுத்துட்டு ஃபுல் பீரியட் கொடுங்க. 1/4/25 இருந்து 31/3/26 வரைக்கும் பீரியட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இப்ப நம்ம சேல் பண்ணிருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா 3,83,600ங்க. ஆனா பணம் கொடுத்தது 5,80,000. அப்ப பேலன்ஸ் 1,96,400 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது என்ன ரீசனுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்த்து ஒருவேளை நம்ம பில் ஏதாவது போட வேண்டியது கொட்டேஷன் கொடுத்துருக்கிறோம், பில் ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு ஒரு சேல் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் க்ளோஸ் ஆயிரும். அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வராதுங்க. ஒருவேளை இந்த வருஷமே க்ளோஸ் பண்ண வேண்டிய பில்லுங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு அது பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு அடுத்தது ரிப்போர்ட்ல எல்லா பக்கமே வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்குங்க. அதான் அடுத்த வருஷம் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கடைசி நேரத்தை அதை க்ளோஸ் பண்ணாம இப்பவே நீங்க பார்த்ததை ஈஸியா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்த பார்ட்டியும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு 45,000 எக்ஸஸா கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா உங்களுக்கு இந்த 45,000 ரிசிப்ட் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இப்போ இதற்குண்டான சேல்ஸ் பில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்குங்க. அப்போ அந்த சேல் பில் ஏன் மிஸ் ஆகுது அப்படிங்கறத நீங்க பார்த்து சேல் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி நீங்க வச்சீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்ட்ரி டெப்டார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஸ் இருக்காங்கன்னா அந்த கிரெடிட் பேலன்ஸ் வரதை மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கிரெடிட் பேலன்ஸுக்கு உண்டான ரீசன் என்னங்கிறத நீங்க பார்த்து நீங்க இதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஒருவேளை வந்து அவங்க கரெக்டா தான் இருக்கு, நம்ம அட்வான்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து இந்த டெட்டார்ஸ்ல இருந்து குரூப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போய்க்கலாங்க. நீங்க ஒருவேளை வந்து சண்டே டெட்டார்ஸை வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு புதுசா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஸோ அந்த கிரெடிட் பேலன்ஸுக்கு மட்டும் லைபிலிட்டியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லைபிலிட்டிக்கு மூவ் பண்ணிக்கலாங்க ஆடிட் பர்பஸ்க்காக. ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்தது பார்க்க போறது சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படிங்கிற ஒரு குரூப் பார்க்க போறோம். ஸோ இதுலயும் ஆல்ட் F2 கொடுத்துட்டு நான் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னா கொடுக்குறேங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்டாரோட நம்ம எப்பவுமே பர்ச்சேஸ் பண்றோம், ஸோ அவங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ண வேணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் தான் வரணும். ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் வருது. ஸோ அப்போ இந்த என்டர் கொடுத்துள்ள பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஆல்ட் F2 கொடுத்து ஃபுல் பீரியட் கொடுத்து பார்க்கும்போது நம்ம 2,00,000 மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 91,000 தான் பண்ணிருக்கிறோம். ஆனா பேமெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2,00,000 பண்ணிருக்கோம். அப்ப ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் இன்வைஸ் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகலாங்க. அப்ப ஏன் பர்ச்சேஸ் இன்வைஸ் மிஸ் ஆகுது அப்படிங்கறது நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா முன்னாடியே பார்த்துட்டு நீங்க அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸை வந்து நீங்க அந்த கன்சர்ன் பார்ட்டிகிட்ட இருந்து சப்ளையர் கிட்ட இருந்து நீங்க வாங்கி பர்ச்சேஸ் என்ட்ரி வச்சீங்கன்னா இந்த இடத்துல பேலன்ஸ் க்ளோஸ் ஆயிருங்க. அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய நிறைய என்ட்ரிஸ் இருக்கு, நிறைய லெஜர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எல்லா லெஜரையுமே வந்து பார்த்து அதற்குண்டான டெபிட் பேலன்ஸை மட்டும் நீங்க பார்த்து சரி பண்ணணுங்க. சண்டே கிரெடிட்டார்னா கிரெடிட் பேலன்ஸ் மட்டும் தான் வரணுங்க, சண்டே டெட்டார்னா டெபிட் பேலன்ஸ் மட்டும் தான் வரணுங்க. ஸோ அப்போ இந்த கிரெடிட் டெபிட் மாறி வந்துச்சுன்னா அது என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா குரூப்பை மாத்தி நீங்க அதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்குண்டான பர்ச்சேஸ் பில்லோ இல்லது சேல் பில்லோ ரைஸ் பண்ணி நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்டி பேலன்ஸ் எல்லாம் நீங்க ஒரு தடவை வந்து நீங்க அக்கௌண்ட்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்டிகிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி நீங்க எல்லாம் செக் பண்ணி முடிச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா லாஸ்ட் மினிட்ல நீங்க எல்லாம் வந்து நம்ம வந்து முடிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு கொண்டு போகாம நம்ம முன்னாடி இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியா வந்து நம்ம பார்ட்டி பேலன்ஸை ஃபைனல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறோங்க. டெய்லியுமே எல்லா வீடியோ பாருங்க, டேலிய இன்னும் ஆழமா கத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம வெறும் 99 ரூபாய்க்கு வந்து டேலியோட பேசிக் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அப்புறம் வெறும் 49 ரூபாய்க்கு வந்து பவர் பிஐ கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. அதையும் போய் பார்த்து இன்னும் ஆழமா வந்து நீங்க டேலி அண்ட் பவர் பிஐ வந்து கத்துக்கோங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.